சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து போன திமுக தலைவர் காங்கிரஸ் மீது கடுமையான கோபத்தை காட்டியிருக்காரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி ஒருத்தரை அழைச்சி மிக கடுமையாக கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறதா சமீபத்திய அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கிற விஷயமா இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் மீது முதல்வருக்கு வரக்கூடிய இந்த கோபத்துக்கு காரணமே 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் முதல் நபர் பிரவீன் சக்கரவர்த்தி, 2வது நபர் கிறிஸ் ஜோடங்கர், 3வதாக ஒரு நபர் சேர்ந்திருக்கார். அவர் தான் கேபி பைஜு, மமிதா பைஜு இல்லை கேபி பைஜு அப்படிங்கிறாங்க. இந்த 3 பேர் முதல்வர் கோபத்துக்கு என்ன காரணம், ராகுல் காந்திக்கு இவங்க 3 பேரும் எந்த வகையில் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். என்டிஏ கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறேன் பேர் வழின்னு தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சில வேலைகள் பார்த்துட்டு போனார், கணக்குகள் வெளியானுச்சு இல்லையா. அந்த பர்டிகுலர் டேல இன்னொரு சந்திப்பும் நடந்துச்சு. அதுவும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத ஒரு செய்தியாக அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. நம்ம சென்சேஷனில் அதை பேசியிருந்தோம். அன்னைக்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் திரு ப சிதம்பரம் அவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. ப சிதம்பரம் தமிழக முதல்வரை அவரது இடத்துல போய் சந்தித்து பேசியிருந்தார். அப்போது என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது பேச பொருளாக இருந்துச்சு. அப்போதைக்கு பெரிய அளவில் தகவல்கள் கசியலை. இப்போதான் அந்த தகவல்கள்லாம் முழுதாக வெளியே வர தொடங்கியிருக்கு. அப்போது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, முதல்வரை சமாதானப்படுத்தும் நோக்கில் தான் ப சிதம்பரம் போயிருந்தார் அப்படிங்கிற வகையில் தான் இருந்துச்ச செய்தி. நாமளும் அதைத்தான் அன்னைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதை பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்ன தகவலாக இருக்குது, செய்தியாக இருக்குது அப்படின்னா தான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது முதல்வர் கொந்தளிச்சிருக்கிறதாக நமது நக்கீரன்ல செய்தி வெளியாயிருக்கு. ஏன் முதல்வர் திடீர்னு கொந்தளிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ஒரு புள்ளி, ராகுல் காந்தியினுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் விஜயை சந்திக்கிறாரு. ஆனால் தமிழக காங்கிரஸ் அதை மறுக்குது. இது எங்களுடைய அனுமதியே இல்லாமல் போகிறாரு, எங்கள்கிட்ட கேட்க முடியல, எங்கள்கிட்ட யாரும் இதை பற்றி சொல்ல முடியல, ஆனாலும் அவர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற வகையில் தமிழக காங்கிரஸ் இந்த விஷயத்தை தள்ளி நின்று தான் பார்த்துச்சு. அதை அடுத்து அந்த விஷயம் பேச பொருளானுச்சு. அவர் போய் சந்திச்சாரு அப்படின்லாம் பேசினாலும் அவர் மீது இன்னைய வரைக்கும் எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கலை அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய அனுமதி பெற்று தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிற முதல் கேள்வி கோபத்தை ஏற்படுத்தினுச்சு. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, கிறிஸ் ஜோடங்கர் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் சமீபத்தில் தேசிய செய்தி ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தினுச்சு. அவரும் இந்த பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு அந்த டைமில் தான் இந்த ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அதனால் அதுவும் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக இல்லாமல் போயிடுச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம், அவர் இன்னும் சொல்லலை, கூட்டணியில் இருக்கோமா இல்லையாங்கிறது தெரியாத மாதிரி தான் கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறார். அதை அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சில விஷயங்கள்லாம் செய்யணும், ஏன்னா நாங்கள் வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வரணும், அப்படி வரும்பொழுது திமுகவில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், அப்படின்னா தான் எங்கள் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தமிழக அரசுகிட்ட சொன்னதாக, அதாவது திமுக தலைவர்கிட்ட சொன்னதாக அவர் பொதுவெளியில் ஒரு பேட்டி தரார். இது திமுக தலைமையை அதிர்ச்சிக்குள்ளாக்குன 2வது விஷயமா இருக்கு. என்னப்பா கூட்டணிக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கோம், ஏன் இவ்வளோ வெளியில் பொது வெளியில் விமர்சிக்கிறாங்க? இதற்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார்லேருந்து திருச்சி வேலுச்சாமியிலேருந்து பலரும் பல இடங்களில் விமர்சித்தாங்க. தனிப்பட்ட முறையில் முதல்வர் குடும்பத்தெல்லாம் நோக்கி விமர்சித்தாங்க. அதையும் கண்டுக்காம தான் இருந்தோம். இடையில இப்போ அருமனையில், கன்னியாகுமரி அருமனையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதில் கூட நம்ம போய் பங்கேற்கலை, ஏன்னா தாவேக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிற அடிப்படையில் திமுகவை சார்ந்த யாரும் போய் பங்கேற்கலை. ஆனாலும் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களும் பங்கேற்கலை. இருந்தாலும் காங்கிரஸ் நிர்வாகி மாவட்ட செயலாளரும் அப்புறம் திருச்சி வேலுச்சாமியும் ஆதவர்ஜனா கூட சிரித்தபடி பேசின போஸும் தமிழகத்தில் இந்த கூட்டம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி பேசின பேச்சும் மிகப்பெரிய ஒரு வைரல் டாப்பிக்காக மாறினுச்சு. அப்போது தமிழக காங்கிரஸ் என்னதான் நடக்குது, என்னதான் பண்ணுது, ஏன் இவ்வளோ குளறுபடிகள் நடக்குது உள்ளுக்குள்ளே? ஒரு பக்கம்
திமுகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு செல்வ பெருந்தகை அறிவாலயம் வாசல்ல பேட்டி தர்றாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அங்க மாவட்ட செயலாளர் போய் கலந்துக்கிறாரு. முதல் நபரா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் தனிமையில் சந்திச்சு பேசுறாரு. அவரும் பேசுறதாக செய்திகள் உறுதியானுச்சு, அவரும் ஒத்துக்கிட்டாரு. ரெண்டாவதாக கிறிஸ் ஜோடங்கர் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இதெல்லாம் புகஞ்சிட்டு இருக்கிறப்ப தான் மூன்றாவதாக அந்த சம்பவமும் நடந்துச்சு. மூன்றாவதாக நடந்த விஷயம்தான் கேபி பைஜு அப்படிங்கிற நபர். யார் இவர்? தமிழக அரசியலில் புது பெயராக இருக்கே அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இந்த நபர் நீண்ட நாட்களாக விஜயோட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர். இவரும் ராகுல் காந்தியோட க்ளோஸ் சர்க்கிளில் வரக்கூடியவர் தான். பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி, கிறிஸ் ஜோடங்கர் மாதிரி இவருக்கும் முக்கிய இடம் இருக்குது. ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற தகவல் தான் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை ரொம்பவே ஆத்திரப்படுத்திடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தின் போது ராகுல் விஜய் கிட்ட பேசினதாக ஒரு தகவல் உலாவிட்டே இருக்கும். அதை யாரும் மறுக்கலை. அதே நேரம் அந்த ஒரு பேச்சுக்கு பிறகுதான் முதல்வரும் கரூர் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனமும் இன்னைய வரைக்கும் இருக்குது. இதற்கெல்லாம் பாலமாக இருந்தது இந்த கேபி பைஜு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி மனதுக்கு நெருக்கமான இந்த நபர் மூலமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாருங்கிறது ஒரு தகவலாக இருக்குது. கேபி பைஜு பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு எஸ்பிஜியில் இருந்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தார். ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த ஒரு அதிகாரியாக இருந்தார். இவர் சில விஷயங்கள் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதற்கப்புறம் ராகுலுக்கு முழு நேர அவரது பயண திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய நபராக இருக்கார். பாரத் ஜோடால இருந்த ஒரு முக்கியமான நபராக இருக்கார். பாரத் ஜோடால சில மாநிலங்களில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது அதிகம் அடிபட்டது இவர் பெயராக தான் இருந்துச்சு. அதை எப்படி ஒரு சரி பண்ணுவார், எப்படி தாண்டி வருவாருங்கிற மாதிரியான நிறைய விவாதங்கள் இந்த கேபி பைஜு ஒட்டியே ஓடிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இந்த கேபி பைஜு இப்போ அடிபடுறாரு. இப்போ ஏன் அடிபடுறாரு அப்படின்னா, சமீபத்தில் நேற்று கூட நம்ம சென்சேஷனில் பேசியிருந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வர்ற 29ஆம் தேதி நினைக்கிறேன் சிபிஐ டெல்லிக்கு ஆஜராகும்படி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்துக்கும் சம்மன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க போய் இப்போ கலந்துக்கணும். இப்போதைக்கு அவங்க மலேசியாவில் இருக்காங்க. விஜயனது அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பிஸியாக இருக்காங்க. முடிச்சுட்டு போகிறாங்களா அல்லது அங்கிருந்தபடி நேரடியாக டெல்லிக்கு வராங்களாங்கிறது தெரியல. அதில் இவங்க நேரடியாக போய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். ரெண்டாவது, அங்கே நம்ம இருக்கிற கைவசம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு. அதே நேரம் ஏன் சிபிஐ திடீர்னு இவங்க நெருக்குது அப்படின்னா, அதுக்கு 2 புள்ளிகள், 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஒன்று, பாஜக ஒரு கட்சியை தமிழகத்தில் டார்கெட் பண்ணி அடிக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு இங்கே செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த செல்வாக்குக்கு இப்போ தாவேக்காவை நம்ம கொண்டு போய் வைப்போம். ஏன்னா திமுக ஓட் பேங்க் உடையணும் அப்படின்னா தாவேக்கா கொஞ்சம் செல்வாக்கு பெறணும் அப்படின்னு பாஜக விரும்புதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஆல்ரெடி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் விஜய் நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு பாஜக. அதில் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சில மனத்தடங்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணவங்க இவரோட கூட்டணிக்கு போய் அண்டி பிழைக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போகிறதாகவும் சொல்லப்படுது. அதற்கும் பாஜக நெருக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் எந்த இடத்துலையும் பாஜக விமர்சிக்கலை. இதெல்லாமே கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக டபுள் பிளே பண்ணுது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஒரு பக்கம் விஜயை பலப்படுத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துறதும் பாஜகவினுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறாங்க. சரி, இது இருக்கட்டும். இப்போ டெல்லிக்கு போறாங்க, சிபிஐ விசாரணை நடக்க போது, இவங்க 2 பேரும் ஆஜராக போறாங்க அப்படின்னா இதுல எங்க கேபி பைஜு வராரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேபி பைஜு இங்க எங்க வராருன்னா, டெல்லியில இவங்களுக்கு தேவையான சில சட்ட உதவிகள் உட்பட சில உதவிகளை செஞ்சு தரத்துக்கு இவர் ராகுல் காந்தியால் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ திமுக தலைமையை ரொம்பவே அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய நீட்சியாக தான் இந்த தகவல் சேகரிச்சுட்டு தான் திமுக தலைவர் ப. சிதம்பரத்தை சந்திக்கும் பொழுது மிக கடுமையாக பேசினாரு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி பேசிட்டாரு அப்படின்னா, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம், இந்த உறவு இப்படியே செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். ஆனால் அங்கங்கே தலைவர்கள் பேசுறது ஒன்றும் உடன்பாடாக இல்லை, சரியா இல்லை, பொது வெளியில் இப்படி கருத்து சொல்கிறது சரியா இல்லை, கிறிஸ் ஜோடங்கர் உட்பட அவர் சொல்லியிருக்காரு. அதனால் எங்களால் தனிச்சு நிற்க முடியும் அப்படின்னு அந்த சொல்ல ரொம்பவே அழுத்தி சொன்னார் முதல்வர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ப. சிதம்பரமும் முகம் வெளிரி போய் வெளியேறியிருக்காரு. அதே நேரம் முதல்வருக்கு சில சமாதானமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இல்லை கட்சியோட தலைமையிட்ட பேசிட்டு தான் இருக்கும், கட்சி தலைமைக்கு
டிஃபால்ட் ஆப்ஷனே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இருக்குது. சிலர் இதை விரும்பாத சிலர் கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலேயோ ஊடகங்கள் மூலமாகவும் சில செய்திகளை கசிய விட்டு நமக்குள்ள மன வருத்தத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ப. சிதம்பரம் ஒரு பதிலுக்கு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இதில் முதல்வர் பெரிய அளவில் அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பொது வெளியில் நானோ அல்லது திமுகவை சார்ந்த யாருமோ காங்கிரஸ்க்கு எதிராக எந்த விதமான ஒரு பதில் குற்றச்சாட்டையோ அல்லது பதிலடியோ நாங்கள் கொடுக்கல. காரணம் கூட்டணி சிதைவுற்றக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நகர்வுகள் நல்லதாக தெரியல. தொடர்ந்து இப்படி போகிறதும் அவங்க மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லதாக தெரியல அப்படிங்கிறாங்க. அது தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கும் பொருந்தும். திருச்சி வெளிச்சாமி, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், அப்புறம் கிறிஸ்டோடங்கர் உட்பட, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட யார் மீதும் காங்கிரஸ் தலைமை எந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறதா முதல்வர் சொன்ன குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அவர் கோபத்துக்கு காரணமும் அதுவாக தான் இருந்திருக்கு. அப்போது கேட்கும் பொழுது இல்லை தலைமைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இடையில சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் கார்கேவோட பேசிட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோட பேசியிருக்கேன். அவர் டிஃபால்ட்டாக நமக்கு இந்த கூட்டணி தான் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு வந்திருக்கிறதாக தகவல். இதை அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சமீபத்தில் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், அங்கே முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி கொடுக்குறார். அப்போது செய்தியாளர்கள் அவரை நிற்கிறாங்க. இது மாதிரி விஜய் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் விஜயோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டப்ப, விஜய் கட்சியை பற்றி என்கிட்ட கருத்து கேட்காதீங்க, அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு ஐவர் குழு நாங்கள் அமைச்சிருக்கோம், அது மாதிரி திமுக தரப்புலையும் ஐவர் குழு அமைக்கும் பொழுது ரெண்டு குழுவும் சம்மந்தப்பட்டு பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க, தொகுதி உடன்பாடுகள்லாம் முடிவுக்கு எட்டப்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதிலிருந்து நடுவுறாரு ப. சிதம்பரம். அப்படின்னாலும் இந்த ஸ்டாண்டில் இப்படி ஒரு மூத்த தலைவர் நிதானமாக நடக்கிறார். ஆனால் மற்ற தலைவர்கள் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு துரித கதியில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் உள்ளுக்குள்ளே ஒரு புலம்பலாக கேட்குது. காங்கிரஸில் இப்போ என்னதான் இது அப்படின்னா, காங்கிரஸில் ஒரு சாரார் விஜய் கூட போயிட்டோம்னா ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்புறதாகவும், இன்னொரு சாரார் நமக்கு திமுகவே சரியான ஒரு தோழனாக இருக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவோட போகிறது தான் நமக்கு வெற்றிக்கான பயணமாக இருக்கும் அப்படின்னு நம்புறதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய தொகுதிகள் வேணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான டிமாண்டாக இருக்குது. அதே தான் திமுகவும் சொல்லுது. உங்களுக்கே இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா ரூலிங் பார்ட்டி நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ பேர் நாங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கிளாஷ் போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இடையில தான் இந்த நான் பட்டியலிட்ட 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை அடுத்து தான் இதுவரைக்கும் மௌனம் காத்த முதல்வர் முதல் முறையாக காங்கிரஸ் மீது கோபத்தை கொட்டியிருக்கிறார். இனிமே அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் தாவேக்காவில் விஜய் அணியில் டிடிவி ஓபிஎஸ் போய் சேர்றாங்க அப்படிங்கிற தகவல் கசிஞ்சாலும் பெரிய அளவில் சீட்டு பேரங்கள்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு ஓபிஎஸும் டிடிவியும் ரொம்ப உறுதியாக இருக்கிறதாக தகவல். அதுவும் பொங்கலுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி ஒரு விரிவான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு புள்ளி இப்படி ஒரு டாபிக் போயிட்டுருக்கா. இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறாங்க பொதுவெளியில் அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் அனுபவங்கிறது வேற ஒன்றா இருக்குது. ஓபிஎஸ் முதல்வராக இருந்திருக்காரு, டிடிவி வந்து முக்கியமான பவர் சென்டராக பல ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர், தமிழகத்தினுடைய அரசியல் சக்தியாக இருந்தவர், எம்பியாக இருந்திருக்காரு. அவர் வந்து விஜயோட அணி சேர்க்கிறது வாய்ப்பு இருக்கா கொஞ்சமாச்சும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கும் போகுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை காட்டி அதிமுகவை மிரட்டி பாஜக கிட்ட அதிக சீட்டு கேட்கறது ஒன்று, இன்னொன்று பாஜகவை நிர்பந்தித்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறது இன்னொரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு இதை ரெண்டாக பகுத்து சொல்கிறாங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன இதில் இருக்குது அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவிக்கு இனிமே என்ன கதி இருக்குது, இனிமேல் எங்கே போனால் அவங்களால சோபிக்க முடியும், அதற்கான வாய்ப்பே இல்லையே. இப்போ டிஃபால்ட்டாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜயும் தாவேக்கா மட்டும்தான், அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து என்ன சொன்னால், கடந்த காலத்தில் பலாப்பழ சின்னத்திலே நின்றவர் அவர் வந்து இப்போ என்ன விஜய் கூட போனால் கசக்கவா போகுது அப்படிங்கிறாங்க. டிடிவி தினகரனும் கடந்த காலங்களில் அந்த மாதிரி பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்தவர் தானே அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை பல மாதிரி பல்வேறு கோணங்களில் பேசிட்டு வராங்க. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணை அவருக்கு நெருக்கடியாக பார்க்கப்பட்டாலும் பாஜக அஃபீஷியலாக இருக்கக்கூடியது அதிமுக கூட்டணி, அன்அஃபீஷியலாக இருக்கக்கூடியது தாவேக்கா கூட்டணிங்கிற விமர்சனம் இப்போ போயிட்டுருக்கு. பாஜக 2 குதிரைகளில் ஒரே நேரத்தில் 2026 தேர்தலில் சவாரி பண்ணுறாங்க. ஒன்று அமமுக கூட்டணியில் ரொம்ப அஃபீஷியலாக எல்லாருக்கும் தெரிந்தபடி தனது பயணத்தை பாஜக தொடங்குது. இன்னொரு புறம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விஜயை வளர்த்து வருதலையும் பாஜக செயல்படுது. அதற்கு காரணம் விஜய் வளர்ந்து தனி சக்தியாக இருக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஆனால் விஜய் வளர்ந்து மக்கள்கிட்ட அதிக வாக்கு பெற்றா
நிச்சயமாக திமுக கூட்டணியை சிதறடிக்கும் வேலை தான் அது செய்யும் அப்படிங்கிறத பாஜக நம்புறதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் தமிழகத்துக்கு வந்த பியூஷ் கோயல் தாவேக்காவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தனது கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்ட தகவலையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்த்தோம்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். தமிழக அரசியல் களம் இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இந்த சலசலப்பு, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் தாவேக்கால கூட்டணி வருதுங்கிறாங்க, ஈரோடுலேயே நிறைய பேர் வந்து சேர்றாங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் ஒன்றும் வரலையே அப்படின்னு நிறைய வாத பிரதிவாதங்கள் இதை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கு. இதற்கிடையில அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சிலர் வந்து எடப்பாடி ஒருங்கிணைஞ்சு வரமாட்டேங்கிறாரு, இன்னமும் வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாரு, சிலரை கட்சிக்குள்ள ஒருங்கிணைக்க வேணாம், கூட்டணியிலாச்சும் வச்சுக்கலாம், அவசரப்பட்டு இப்படி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு அதற்கும் வேட்டு வச்சுட்டாரு அப்படின்னு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் சசிகலாவை சந்திக்க போறதாகவும் ஒரு தகவல் உலாவுது. ஆனா நமக்கு என்ன சந்தேகம்னா, இனிமே சசிகலாவை சந்திச்சா என்ன, சந்திக்காட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அவங்க புலி வருதுங்கிற கதையா பல நாட்களாக அவங்கள பற்றின ஒரு பிம்பம் ஊதி பெருக்கப்பட்டுச்சே ஒழிஞ்சு அவங்களால எந்த ஒரு துரும்பையும் அரசியல்ல கிள்ளி போட முடியல அப்படிங்கறதா இதுவரைக்கும் நம்ம பார்த்த யதார்த்தமா இருக்கு. எடப்பாடியும் அதைத்தான் விரும்புறாரு. அவர் வந்து ஜானகி ராமச்சந்திரன் மாதிரி இவங்க ஒதுங்கி இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பல பேட்டிகள்ல சொல்லியிருந்ததை பார்த்தோம். கடன்ல லோல் பட்டு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஆனது தான் இன்றைய செய்தியினுடைய வினோத செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜாங் ஜியாகிங் ஏதோ பேர் வருது, ஆனால் நம்ம ஜாங்னு சொல்லிப்போம் அவரை. அந்த ஜாங்க்கு 25 வயசு தான் ஆகுது. அவர் 2020 உலகமெல்லாம் சைனா கொரோனாவை பரப்புனுச்சுன்னு ஒரு பிரச்சனை பண்ணுச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் சைனாவில் அவர் ஒரு இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மூலமாக நிறைய உணவகங்களில் போய்ட்டு உணவு எடுத்துக்கிட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கிறவங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது தான் அவரது தொடக்க வேலையாக இருந்துச்சு. அப்போ மிகப்பெரிய அளவில் கடன் பட்டு இருந்திருக்காரு. அந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணுமே அப்படிங்கிற உத்வேகத்தில் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு மனுஷன். இதே மாதிரி 5 வருஷம் ஓடி இருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வேலை பார்க்கறது, ஒரு வாரம் 7 நாள் வேலை பார்க்கறது, சைனாவினுடைய முக்கியமான கொண்டாட்டமான முக்கிய தினங்களுக்கு மட்டும்தான் லீவ் எடுக்கிறது, மற்ற எல்லா நாளும் இதே வேலை தான். அவர் நடந்து போகிறது யாரும் பார்க்க முடியாதான், ஓடிக்கிட்டே தான் இருப்பாப்பிள்ளையா. அந்த இளைஞர் இப்படி ஓடி 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 ஒரு கடத்தில் தனது கடனையும் அடைச்சி 1.5 கோடி ரூபாய் பணத்தை சம்பாரித்து வச்சுருக்காரு. இப்போ என்னடான்னா 2 ஹோட்டல் கட்டுறாருங்கிறாரு. அப்போ ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அவரது வளர்ச்சி இருக்குது. அதே நேரம் ஜாவா சுந்தரேசன் மாதிரி டக்குன்னு வளர்றதெல்லாம் எங்கள் ஊரில் சாத்தியம் இல்லைப்பா, அதெல்லாம் சீனாவில் உங்கள் ஊரில் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குமுறலும் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. எது எப்படியோ கடினமாக உழைச்சால் ஒரு மனுஷன் மேலே வரலாம் அப்படிங்கிற மெசேஜ் அவரது உழைப்பும் அந்த 1.5 கோடி ரூபாய் பணமும் நமக்கு சொல்லுதுங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்டில் இந்த செய்தியை பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. இப்படியும் வந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையா. பேசலாம், மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.